என்ன எங்கே வளர்க்குறீங்க அந்த சாமிநாதன் ரிசர்ச் பண்ணி ராமர் பிள்ளையை பற்றி என்ன நினைக்கிறீங்க தூக்கி வரி போட்டுருச்சு. யாரையும் அந்த எல்லையை தண்ணி பக்கம் வரவிட மாட்டேன். சரி, அதான் அதோட வீட்டு திண்ணையோட இருக்கணுங்கிற மாதிரி திரையோட திண்ணைகளை யாரக்கூடாது வடிவில் சொல்கிற மாதிரி. ஆமாம், அப்போதான் முடிவு பண்ணுறேன் நான் எப்படி மதுரையை விட்டு சென்னைக்கு போகணும் முடியும்னா இனிமேல் சென்னை நமக்கு கிடையாது, சரி இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தென் எழுதி தத்தாக பத்தாக்கான்னு எழுதி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போயாச்சு. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. லண்டன்ல இருந்து வந்த மறுநாள்ல இருந்து 3 நாள் வெளியில அந்த ரோட்ல இருந்து இருந்தேன். எங்க தங்குவீங்க? பிட்ஸ்பர்க் ஸ்கொயர் இந்த பார்க் இருக்குல்ல, அங்க உட்கார்ந்திருப்பேன். குளிரு. ஆமா குளிரும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேக்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், என்ன தாழ்த்தக்கூடாது, அவ்வளவுதான். நான் திருவள்ளூர் போக்குவரத்து கழகத்துல அப்ப 17 ரூபா. சரி, அதை ஒரு 100 ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்டாச்சு. அனுப்பிச்சு விட்டாங்களா? ஆமா, 100 ரூபா கொடுத்து சரி போ அப்புறம் பார்த்துக்குவோம் என்னன்னு அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப இங்கே வந்தோடனே ஒரு முடி திருத்த கடையில தான் போய் தங்குறேன், திருவல்லிக்கடியில இங்கதான் பக்கத்துல. சரி, எப்படி அவர் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அங்க போய் தங்குறேன். தங்கின உடனே அது ஒரு பெரிய அனுபவம். இதுல எப்படி அனுபவம்னா கான்ட்ராஸ்டா இருக்கும். என்னை சிஏக்கு சேர்த்து விடுற அந்த சிஏக்கு போறக்கூடிய அந்த குரூப் எல்லாம் பூரா பாப்பாரோட்டம். ஆமா, பிராமணர்கள் தான். அப்புறம் மலையாளிஸ், சிரியன் கிறிஸ்டியன் நாயர். அப்புறம் இன்னொரு குரூப் செட்டியார். இந்த குரூப் எல்லாம் யாரையும் அந்த எல்லையை தண்ணி பக்கம் வரவிட மாட்டேன். சரி, அதான் அதோட வீட்டு திண்ணையோட இருக்கணுங்கிற மாதிரி திரையோட திண்ணைகளை யாரக்கூடாது வடிவில் சொல்ற மாதிரி. ஆமா, ஒண்ணுமே பக்கம் விட மாட்டேன். யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த போங்க போங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குவேன் நான். ஆனா அதுக்கு இன்டர்மீடியட் 2வது அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணேன் நான். பாஸ் பண்ணா ஒரு படுபயங்கரமான வெறுமை மனசுல, இதுக்கு நமக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்படியா? ஆமா, இதுக்கு எனக்கு இன்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் போல இன்ட்ரோட எடுத்துட்டீங்களா? வீட்லயும் சொல்ல, யார்ட்டையும் சொல்லல. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு தான் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் அமைதியே இருந்துட்டு பிரசிடென்சி காலேஜில் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஒரு நேரம் அதுக்கு போயிட்டீங்க? ஆமா, மனசு அவ்வளவு திருப்தியா இருந்துச்சு. ரொம்ப அந்த படிக்கிறப்பே கரெக்ட் நம்ம இடத்துக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் எம்ஃபில். அப்பெல்லாம் பேசிக் டிகிரி என்ன இருக்கணும்? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல இல்ல இல்ல, எந்த இதுல இருந்து வந்து சேர்ந்துக்கலாம். ஆமா, 2வது உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் ஆர்ஃபன் கோர்சஸ். அது ரைட்டு. ஆனால் யூனிவர்சிட்டியில் ஒரு ரெகுலேஷன் வச்சிருக்கு, இப்போல்லாம் வச்சிருக்காங்க. எப்படின்னு ஆமாம், பேசிக் டிகிரி என்ன இருக்கோ அதுதான் ஃபர்தராக பரிச்சு பண்ண முடியும். அப்படிலாம் வச்சுருந்தாங்க. 1-2 தவிர தான் இந்த மாதிரி கட்டிங் இது இருக்குல்ல, கிராஸ் கட்டிங், அதெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியாது. ஒருவேளை அது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது மாதிரியா இருக்கும், தெரியல, இருக்கலாம். அதுக்கு நான் போனேன் நான். அதுக்கப்புறமா எம்ஃபில் பண்ணேன் நான். அது எங்கே அகைன் பொலிட்டிக்கல் சயின்ஸ், பட் ஃபோக்கஸிங் ஆன் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறமா தான் அந்த சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் சேர்ந்தது. எம்எஸ்எஸ்ஆர். அதில் அந்த மாதிரி இதுவா? அதில் இந்த கம்யூனிகேஷன் அசோசியேட்டாக சேர்ந்தேன் நான். அது எந்த வருஷம்? 97. ஓகே, 97ல் சேர்றேன் நான். அது அவங்க சேர்ந்தப்போ தான் பிரமிப்பாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. ஏன்னா அந்த இடம்லாம் பார்த்தோம், அந்த மக்களுக்கு தொடர்பு இல்லாத இடம் இல்லையா. தரமணி அப்போயே அந்த இடம்லாம் வந்துருச்சா? ஆமாம், தரமணி ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. ஓகே, ஆனால் இந்த கட்டடம் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இருக்க கட்டடம் புதுசாக அப்படியே இருக்கு. நான் முதல் நாள் உள்ள போகிறப்பே மிரண்டு போயிட்டேன். அது இன்டிமிடேட்டிங் ஸ்பேஸாக இருந்தது. அப்புறம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஓரமாக இருந்து கொஞ்சமாக ஆனால் கடைசியாக அந்த இடத்த விட்டு கிளம்புறப்ப தான் கொஞ்சம் ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக இருந்தேனே ஒழிய, ஃபார் அ குட் பீரியட் ஆஃப் டைம் ஐ வாஸ் வெரி. ஹவ் லாங் வெரி தேர்? 5 வருஷம். அப்படியா? 2000 வெளியே வந்துட்டேன். 2000 வெளியே வந்துட்டேன். 2000 வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அப்போ எல்லாமே கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஒர்க் தான். வெளியே வர்றப்போ மீடியா ரிசோர்ஸ் சென்டரில் நான் அந்த பப்ளிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி பற்றி நான் அதில் கொஞ்சம் எழுத ஆரம்பித்தேன். எதில்? பொதுவாக பத்திரிகையில் எழுதுறது, ப்ரீஃப் எழுதுறது, மீடியா ப்ரீஃப், ஜேர்னலிஸ்ட்க்கு ப்ரீஃப் எழுதுறது. ஏன்னா அப்போ இந்த ஃபுட் செக்யூரிட்டிங்கிற கான்செப்ட்
ஒரு ஃபேடா இருந்தது. அதே சமயம் ரூரல் கூட அட்லாஸ்லாம் போட்டீங்களா? ஆமா 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 அதேதான் ரூரல் அர்பன். ஆமா அது இருந்தது. அதே சமயத்துல வந்து ஜேர்னலிஸ்டுக்கு வந்து ஊடகவியலருக்கு எப்படி இருந்துச்சுன்னா வந்து இது என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதை ரெண்டையும் கொஞ்சம் இன்டர்மீடியட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஏதாச்சும் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆய்வுங்கிறது எப்படி பண்ணணும், ஒரு எடுத்து நம்ம எப்படி தானே இப்போ நீங்களாம் செய்றீங்க இல்லையா, கரெக்டாக வந்து எவ்வளவு ஆக்சசிபிளாக கொடுக்குறீங்க, அது இன்னமும் நாங்கள் உங்களால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் அந்த பாதையை அதுக்கான தேவைகளை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து முடிவு பண்ணுறேன் நான். எப்படி மதுரையை விட்டு சென்னைக்கு போகணும்னு முடிவுன்னா, இனிமேல் சென்னை நமக்கு கிடையாது. இங்கே இருந்தேன்னா நான் வந்து இதுக்கு என்ஜிஓலேயே இருந்து அப்படியே ஸ்டாக்னெண்ட் ஆகிடுவோம் அப்படின்ட்டு நம்ம தியரி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஏன்னா எனக்கு எல்லாரும் தியரி பேசுவாங்க. இந்த சோஷியல் சயின்ஸ் எடுக்கணும் உங்களுக்கு திட்டாங்க தெரியுமே, ஏதாச்சும் பெரிய பெரிய வார்த்தை சொல்லுவான். திடீர்னு வந்து டெரிடாம்பா ஃபூக்கோம்பா அதெல்லாம் எங்க எம்எஸ்எஸ்ஆர் இல்லை. நம்ம வெளியே போய் பார்க்குறோம்ல, லெக்சர்லாம் போகிறோம்ல, இப்போ போகிறோம் சொல்கிறானே கேட்போமே அப்படின்னு போய் போவோம். எங்கே போவீங்க? இந்த யூஎஸ்ஐஎஸ்லாம் அப்போ பிரிட்டிஷ் கவுன்சிலில் போகிறோம். போனோம்னா சரி, யூஎஸ்ஐஎஸ்ல டெரிடாலாம் பேச மாட்டான், பிரிட்டிஷ் கவுன்சிலில் பேசுவாங்க. அது உங்களுக்கு தான் தெரியுமே. அங்கே எட்வர்ட் சைது அப்போ பேசுவான் பிரிட்டிஷ் கவுன்சிலில். இங்கே வந்து கொஞ்சம் பேசுவாங்க யூஎஸ்ஐஎஸ்ல. இந்த மாதிரி இதுக்கு இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்லாம் பார்க்குறப்ப இதான் என்னென்னமோ பேசுகிறேன், நமக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வந்து எம்ஐடிஎஸ்லாம் போவீங்களா? எம்ஐடிஎஸ்க்குலாம் பயம். பாண்டியன் வந்து அவர் பேரை ஒரே ஒரு 3 பார்த்துருப்பேன். அவரை 3 பார்த்து முதலோட எனக்கு பார்த்தப்ப சொன்னார், என்ன எங்கே வளர்க்குறீங்க அப்படின்னாரு. சாமியை ரிசர்ச் பண்ணி ராமர் பிள்ளையை பற்றி என்ன நினைக்கிறீங்க எனக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. ஏதாச்சும் ஃபவுண்டேஷனல் பொசிஷன் இருக்கா, பொலிட்டிக்கல் பொசிஷன் இருக்கா அப்படின்னாரு. ஸோ அவரெல்லாம் பார்த்தா அப்படி லைட் அப்படியே ஓரம் கட்டிக்கிட்டு ஓரமாக நின்றுக்கிறது. பட் ஹி வாஸ் அ வெரி அன்அஸ்யூமிங் ஜென்டில்மேன். ஆமாம், அதை நான் வந்து அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு உசிலம்பட்டியில் இருக்கிற அந்த சிசு கொலைகளை இப்போ இன்ஃபான்டிசைட் பற்றி எழுதுறதுக்கு நான் ஃபீல்ட் ஸ்டடி போயிருந்தேன். ஃபீல்ட் ஸ்டடி போயிட்டு வந்தோடனே அதை வந்து நோட்ஸ் மாதிரி எழுதி மீனா சுவாமிநாதன் தான் கொண்டு என்ன சொன்னாங்க, இப்போ போய் பாண்டியன்ட்ட காமிச்சிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க அவர் தான் வந்து சரியான ஆள், அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த நேரேட்டிவ் எல்லாம் கேள்வி கேட்பார் நிறையா, பார்த்துக்கோ அப்படின்னாரு. நான் என்னடா அது தமக்கு வந்து இது சோதனை அப்படின்ட்டு போகிறேன். நான் பார்த்தேன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு உட்காருங்க அப்படின்ட்டு, அதெல்லாம் ஓகே தான், இதை வந்து அகாடமிக்காக பப்ளிஷ் பண்ணோம்னா நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னார். பட் என்ஜிஓ தானே போங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால எம்ஐடிஎஸ்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஐவரி டவர் இல்லை. இப்போ இந்த இதுக்கு போகிறேன்றீங்களா, பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு போனேன்றீங்களா, யூஎஸ்ஐஸ்னா எம்ஐடிஎஸ்லாம் நிறையா இப்போ மாதிரி இருக்காது. அப்போ ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தது. இப்பயும் கொஞ்சம் இருக்குது. அப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி போஸ்ட்மார்டனிசம் இது அதுன்னு ஏற்பட்ட அது எப்போ பார்த்தாலும் லெக்சர் நடந்துகிட்டே இருக்கும், ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு புரியாதுல்ல, பிரச்சனையாக தானே. இப்போ கேட்க எனக்கு உள்ள வந்து என்னன்னா, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம அப்படின்னு வர்றப்ப தான் சரி இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தென் எழுதி தத்தாக்கன்னு எழுதி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போயாச்சு. ப்ரொபோசல் எழுதி. ஆமாம், ரிசர்ச் ப்ரொபோசல். ஆமாம், அது எழுதி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போயாச்சு. போய் எம்எஸ்சி மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பேனஸ்ல வேலை கிடைச்சிருச்சு. ஐ வாஸ் ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் ஒன். அப்போ பேனஸ் எங்கே லண்டன்லையா? பேனஸ் லண்டனில் வேலை கிடைச்சிருச்சு கன்சல்டண்ட்டாக. அதாவது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டாக வந்து ரொம்ப ஃப்ரூகலாக இருந்தேன். லண்டன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆமாம், இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் எல்லா இடத்துலாம் எனக்கு ஒன்றுமே லண்டனில் வந்து இறங்குறேன். ஹீத்ரோ எக்ஸ்பிரஸில் இறங்கி அங்கேருந்து இறங்கி இப்போ சூட் கேஸ் பெருசாக இருக்கணும்னு பிளாக் ஆப்பை பிடிச்சி அங்கேருந்து ஒய்எம்ஐக்கு வரேன். வர்றப்ப விடிய கத்தால இந்த டிரைவர்கிட்ட கேட்குறேன், இன்னைக்கு இப்படி இதே வார்த்தை சொன்னேன், இன்னைக்கு என்ன பந்தா அப்படின்னு கேட்டேன். அது திரும்பி பார்த்து இந்தியாவா அப்படின்னா அதான் நம்ம அன்னைக்கு இருந்த லெவல். சரி, அது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ள வந்துட்டு ரூம்ல வந்துட்டு இதெல்லாம் இப்ப சொன்னோம்னா சிரிப்பாங்க. இல்லை இப்ப இருக்க அந்த இப்பெல்லாம் 22-25 வயசு பையன்கள் ரொம்ப ஷார்ப். டிராவலர்ஸ் செக் தான் அப்ப. ஆமா, கார்ல தாமஸ் குக். ஆமா, டிராவலர்ஸ் செக் அப்படியே ரூம்ல வச்சுட்டு கதவு போட்டு போயிட்டேன். அஜிச்சோ, எங்க OMC இல்லையா? ஆமா, 1700 பவுண்ட் அப்பயே. கூட்டம் வந்து கிளீன் பண்ண வந்தவங்க கிளீன் ஆயிடுச்சு. கையில காசே இல்லை. வந்து லண்டன்ல இருந்து வந்த மறுநாள்ல இருந்து 3 நாள் வெளியில இந்த ரோட்ல இருந்து இருந்தேன். எங்க தங்குவீங்க? பிட்ஸ்ராய் ஸ்கொயர் பார்க் இருக்குல்ல, அங்கே தான் உட்காந்துருப்பேன். குளிர். ஆமா, குளிரும்.
அடப்பாவி அங்கேதான் உட்காந்து ஃபிட்ஸ்ராய் ஸ்கொயர்ல போய் நம்ம எத்தனை நாள் இருக்கேன் என்னைக்கா சொல்லிருக்கீங்க சரி அங்கதான் உட்காந்துருப்பேன். அப்பதான் ஒருத்தன் வந்து சஞ்சய் சகாந்தேன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா ஐஏஎஸ் கேடர் வந்து நீ பார்த்துட்டே இருந்தான். பார்த்துட்டு நீ கூப்பிட்டாங்க, வான்னு கூப்பிட்டு என்ன நீங்க என்ன இங்கேயே உட்காந்துட்டு நீ உள்ள வந்து நீ உனக்கு முதல் நாள் பார்த்தேன் என்ன சொன்ன இது மாதிரி கதவை டபுள் லாக் போட்டாங்க, கையில காசு இல்லை. தாமஸுக்கு ஃபோன் பண்ணா வந்து இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும் போல இருக்கு அப்படின்னோடனே அவன் சொன்னா இப்போ நான் சத்தம் போடாம நைட்டு 10 மணிக்கு மேல என் கூட வா அப்படின்னு ரூம் கூட்டு போய் உங்க ரூம் ஏன் டபுள் லாக் போட்டாங்க? நான் பணம் கட்ட முடியலன்னு சொல்லி. ஓ அந்த உள்ள இருக்கிறது கண்டு அன்னைக்கு உள்ள என்டர் பண்ணும்போது பணம் கட்ட சொல்லுவாங்கல்ல? அது நான் வந்து 2 நாளைக்கு தான் கட்டினேன். ஓஹோ, ஏன்னா அதுக்குள்ள வேற இடம் பார்த்தலான்ட்டா? ஓ சரி சரி. அப்புறம் அது முடியலன்னொடனே அதுக்கு அதான் ஆரம்பம். எனக்கு என்ட்ரன்ஸ் லண்டன் விட்டு அறிமுகமே எனக்கு அப்படி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி ஃப்ரூகலாக வாழ்ந்துட்டு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கன்சல்டன்ட் வேலை கிடைச்சிது. கன்சல்டன்ட் வேலை கிடைச்சா வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணுவேன், அப்போ வந்து எல்லாம் எவ்வளோ சின்ன புத்தி பாருங்க, என்ன பண்ணுவேன், அந்த கார்டு இருந்துச்சுல, கார்டு எடுத்துட்டு ஏடிஎம்ல போய் போட்டு பேலன்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். அந்த நம்பரை பார்த்துட்டு ஓ நமக்கு நல்லா இருக்கே அப்படி எடுத்து வச்சு வச்சுக்கிட்டேன். அது எல்லாருக்குமே இருக்கும், உங்களுக்கு தான் இருந்தது. அப்புறம் திருப்பி மறுநாள் போய் செலவு பண்ணாமல் வச்சுட்டு இருந்து திருப்பி இந்த பேலன்ஸ் பார்ப்பேன். பரவாயில்ல நமக்கு நம்ம பேலன்ஸ் இருக்கிறேன். ஸோ தட் வாஸ் அ சிச்சுவேஷன். பட் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் டைரக்டர் ஆகிறேன். அதுக்கப்புறமா வந்து அப்போ நீ அங்கே பேனஸ் லண்டனில் இருக்கும்போது பண்ணிருக்கீங்க வந்துட்டானே பேனஸ் சவுத் ஏஷியாவுக்கு? நான் சேர்ந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வராரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பேனஸ் சவுத் ஏஷியாவுக்கு வரது. ஓகே ஓகே. அந்த வேலையில் கிடைச்ச எனக்கு மிக முக்கியமான எக்ஸ்போஷர் என்னன்னா வந்து ட்ராவல். நான் வந்து லண்டன் ஆஃபீஸ் வந்து எதெல்லாம் கவர் பண்ணோம்? யூரோப் ஃபுல்லாவா? யூரோப் ஃபுல்லாக. பாரிஸ் யூரோப்பில் இருந்தது. பேனஸ் லண்டன் வந்து மோஸ்ட்லி ஆங்கிலோஃபோன். ஆமாம், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ். அதுங்க தான் ஆரம்பமாகுது, லண்டன்ல தான் ஆரம்பமாகுது. ஸோ தே ஹேட் திஸ் ஒரு அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷன் மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம், தனித்தனியாக ரீஜன் பிரித்து கொடுத்துட்டீங்க. ஆமாம், ஏன்னா அது வந்து சிப்பாய் கழகம் ஆரம்பமாயிடுச்சு, எல்லா இடத்துல இருந்தோம். அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க நீ என்ன வந்து எனக்கு உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம பண்ணிடலாம் இருக்க முக்கியமான ஒரு கழக குரல் ஃபார் ரைட் ரீசன். அப்புறம் என்னாச்சு கடைசியா? அது வந்து பேனஸ் வந்து அதை யூகே கொண்டாட சுருங்கிடுது. ஆமா, யூகேக்காக சுருங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதனுடைய ரெலவன்ஸ் வந்து போயிடுச்சு. என்னன்னா வந்து என்னக்குன்னா, நீங்க ஒரு காலத்துல வந்து என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்க வந்து உங்ககிட்ட காசு வாங்கி நாங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா ட்ரெயின் பண்ணிட்டு இருப்போம். அவன் சொல்லிட்டான் நீ என்ன ட்ரெயின் பண்ண ஞாபகம் இருக்கு. ஆமா, அது எப்படின்னு நீங்களாம் போயிருக்கேன்டா. நான்லாம் ஒரு இடம் வந்து தெரியாதனமா வந்து ஒரு ஃபண்டிங் நான் அப்ளை பண்ணேன் சதர்ன் ஆப்பிரிக்கால. அப்ளை பண்ணதுக்கு நேரம் எனக்கு சொல்லிட்டான் இந்த பக்கம் வந்தோன்னு தெரிஞ்சு ஆமா அப்படின்ட்டான். ஸோ ஐ மீன் they were right in doing so. ஆக்சுவலாக அவங்களாம் நேராகவே போய் இப்போ பண்ணிரா இருக்கட்டும் அந்த ஆப்பிரிக்கா ஆஃபீஸ்லாம் அவங்களே நேராக போய் எல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு அட்டானமஸ் தானே ஃபங்க்ஷன் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம். அப்படியே அப்புறம் அதுவும் எல்லாமே வந்து டிசிபேட் ஆயிடுச்சு. இங்கே தான் வந்து இன்னொரு இருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேனோஸ் உடைய ஈத்தாஸ் என்ன கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த லெகசி மீடியாலே இருந்தாங்க ரொம்ப. அந்த ட்ரைனிங்கு, ரேடியோ, இந்த ரொமான்டிசிசம் இருக்கு இல்லையா, திருப்பி நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, எப்படி வந்து அந்த நியூஸ் பேப்பர், டிவி, ரேடியோ இதெல்லாம் இருந்தால் வந்து ஜனநாயகம் தழைச்சிருக்கும். இந்த ரொமான்டிசிசத்தில் இருந்து இந்த பபுள் இருக்கிறப்ப பேங் இன்டர்நெட் வருது. அப்போ அதை வந்து இந்த ஷிஃப்ட் இல்லை, அப்படியே நின்று போயிட்டாங்க, ஸ்டக், கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க அவங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து நிறைய புது என்ஜிஓ வர ஆரம்பிக்குது, திங்க் டேங்க்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இது எப்படி நம்ம புதுசாக இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்களும் வந்து ஒரு ரேடிக்கல் கிடையாது. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இனிமேல் புது ஃபார்ம்ல எது வருதோ, புது பிளாட்ஃபார்ம் என்ன வருதோ அதுக்குள்ளே போயிடணும். ஆனால் அதே தான் இங்கே எப்படி ஆப்ரேட் பண்ணியிருந்தா அங்கே போய் ஆப்ரேட் பண்ணுவோம். அதே ஃப்ரேம் ஒர்க். ஆமாம், டெக்னாலஜி ஃபார் டெவலப்மெண்ட், மீடியா ஃபார் டெவலப்மெண்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, அந்த மாதிரி இருந்தது ரொம்ப நாளாக. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபார் டெவலப்மெண்ட், ஐடி ஃபார் ஐசிடி ஃபார் இந்த மாதிரி அதே தான், எல்லாம் வெரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல இருக்குது ட்ராவல் பண்ணி போகிறப்ப தான் வந்து எனக்கு வந்து ஒரு திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தோம்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து போர் அடிச்சு போய் திரும்ப மறுபடியும் படிக்கிறதுக்கு போகிறோம். அப்போ தான் என்னடா என்னென்னமோ எழுதிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் வந்து எழுதுறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுன்னா, then you have to go back and do real work. படிக்கணும் அப்படின்னா பிஹெச்டி பண்ணாங்க. அப்போ தான் இங்கே என்னென்னலாம் வந்து நான் இப்போ வெளி உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் வந்து நான் அங்கே போய் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து அந்த வருஷ நாட்டில் வந்து அங்கே போய் பார்க்குறப்ப வந்து டெக்னாலஜி வச்சுருக்கேங்கிறான்,
அந்த மொபைல் ஃபோன் வச்சிருக்கேங்கிறான். ஆனால் அவனுக்கு அவன் சமத்துவம் வந்து இருக்க ஒழிய அது வந்து ஒழிய மாட்டேங்குது. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப தான் வந்து ஐ டெவலப் அ நியூ ஃப்ரேம் ஒர்க். இப்போ நான் வச்சுட்டு இருக்குதுன்னா காஸ்ட், இப்போ அதனால தான் கிரிட்டிக்கல் காஸ்ட் அண்ட் டெக்னாலஜி ஸ்டடீஸ்னு ஒரு மாடியூல் எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி காஸ்ட் அண்ட் கம்யூனிகேட்டிவ் ப்ராக்டிசஸ், அதாவது வந்து சாதி கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ் மூலமாக நவீன காலத்தில் வந்து சாதி வந்து எப்படி வந்து தொடர்ந்து வந்து வெவ்வேறு வடிவங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன் நான். அதுக்கான அதை வந்து தியரைஸ் பண்ணுறேன். அதுதான் அதுக்கு இதுதான் முழு ஒரு சூழல். இப்போ ஃபுல் நேரம் இப்போ இதுக்குள்ளே போயாச்சு இல்லையா? அப்படி தானே? ஆமாம். நம்ம வெள்ளைக்காரங்கிட்ட வேலை பார்க்குற நம்ம ஆளுங்களுக்கு அந்த சென்சிட்டிவ் கிடையாதுக்கான காரணம் அவர்களுடைய காஸ்ட் பொசிஷனாலிட்டிஸ். அங்கேருந்து வந்து கான்டெக்ட் மாடரேஷனுக்கு கொடுக்குறவன் இங்கே வந்து யாருன்னா வந்து குஜராத்தில் படையலோ சிங்காவும் சர்மாவும் இருக்கிறப்ப அவனுக்கான காஸ்ட் சென்சிட்டிவிட்டி வேற. இப்போ கரெக்டாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு ஹேக்கத்தான் மாதிரி தமிழில் ஆரம்பிக்க போகிறப்ப. ஹேக்கத்தானா என்னது? ஹேக்கத்தானா எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறது, ஒரு நாலேஜ் கிரியேட் பண்ணுறது. தமிழ்நாட்டில் ஒரு பல மாவட்டங்கள்லேருந்து ஒரு 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 ஆண் பெண் இந்த மாதிரி வந்து கூப்பிட வேண்டியது. உங்களுக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையை புறம் சொல்லுங்க. சாதி குறித்த அல்லது பால் குறித்த எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லுங்க. Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.